أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக, ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக, ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் வாராந்திர தஃப்சீருடைய மஜ்லிஸிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறான். எதை நாம் கேட்கிறோமோ அதை முழுமையாக விளங்கி அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் தடுத்ததை தவிர்ந்து கொள்வதற்கும் ஹலால் ஹராமை பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. குர்ஆனுடைய இந்த தஃப்சீருடைய இந்த தொடர் வாரந்தோறும் தஃப்சீரிலே சூரா மாயிதாவுடைய 2வது வசனம் கடந்த வாரம் பார்க்கப்பட்டது. அதனின் 3வது வசனத்திலே அல்லாஹு தஆலா எதுவெல்லாம் ஹராமாக்கப்படுகின்றது என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை சொல்லுகின்றான். மற்ற மதத்தினர்களை போன்று, மற்ற மாற்று மத சகோதரர்களை போன்று எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நாம் வாழ முடியாது. அல்லாஹ் ரசூல் எதை ஹலாலாக்கி இருக்கிறாரோ அதைத்தான் செய்ய முடியும். அல்லாஹ்வும் ரசூலும் எதை ஹராமாக்கி இருக்கிறார்களோ அதை நாம் செய்யக்கூடாது. செய்யக்கூடாது என்று அல்லாஹ் ஹராமாக்கி இருப்பவை அது ஒரு வகையிலே நம் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் அது காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய உலகிலே நோய்களும் அழுச்சாட்டியங்களும் பாவமான காரியங்கள் அதிகரிப்பதற்கான காரணம் அல்லாஹ்வும் ரசூலும் எதை ஹராமாக்கி இருக்கிறார்களோ, தடுத்திருக்கிறார்களோ அதை மக்கள் சர்வசாதாரணமாக செய்ய ஆரம்பித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நோய் ஏற்பட்டிருக்கிறது. மக்களிடத்திலே ஹராமான காரியங்கள் மிக லேசாக ஆகிவிட்டது, பாவங்கள் லேசாக ஆகிவிட்டது. இந்த சூரா மாயிதாவுடைய 3வது வசனத்திலே அல்லாஹு தஆலா எதை ஹராம் என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை அல்லாஹ் சொல்லுகிறான். ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், உங்களின் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது? அல் மைத்தத்து, தானாக செத்து போன இந்த பிராணிகள் நீங்கள் சாப்பிடுவது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது விஷயம் அல்லாஹ் சொல்வது. 2வது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தம், ரத்தம் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. 3வது அல்லாஹ் சொல்கிறான், வலஹ்முல் ஹின்ஸீர், பன்றியினுடைய மாமிசம் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்டவைகள் உங்களின் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல் முன்ஹனிகத்து, முன்ஹனிகத்து என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன? கழுத்து நெரிக்கப்பட்டு செத்து போனவைகள் உங்களின் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வல் மௌகூதத்து,
மௌகூதத் என்றால் கீழே விழுந்து, அது மேலே இருந்தோ அல்லது கிணற்றிலே விழுந்தோ அல்லது மலையில் இருந்தோ கீழே விழுந்து இறந்தவைகள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து வல் முத்தரத்தியத்து, கொம்பால் முட்டப்பட்டு செத்தது. ஒரு பிராணியும் இன்னொரு பிராணியும் தன்னுக்குத்தானே கொம்பால முட்டி கொள்கிறது. அப்படி முட்டி ஒரு பிராணி செத்து விடுகிறது. ஒரு ஆடும் இன்னொரு ஆடும் முட்டி கொள்கிறது. முட்டி அதில் ஒரு ஆடு செத்து விடுகிறது. இப்படி கொம்பால் முட்டி செத்தவைகள் உங்களின் மீது ஹராம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், கரடி புலி போன்ற விலங்குகள் கடித்து செத்தவையும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா ஒரு பட்டியலை அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான். அல்லாஹ் இந்த எதெல்லாம் சாப்பிடுவது ஹராம் என்று அல்லாஹ் இந்த பட்டியலிலே செத்த பிராணிகள், இரத்தம், பன்றியினுடைய இறைச்சி, அல்லாஹ் அல்லாதவரின் பெயர் சொல்லி அறுக்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படணும். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அல்லாமல் வேறொரு கடவுள் பெயரோ, கடவுள் என்று மக்கள் கற்பனை செய்திருக்கிறவற்றின் பெயரோ, சிலைகளின் பெயரோ அல்லது ஏதேனும் ஒரு மனிதரின் பெயரோ, யார் பெயர் சொல்லி அறுக்கப்பட்டாலும் அது ஹராம். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படணும். அல்லாஹ் அல்லாத பெயர் சொல்லி அறுக்கப்பட்டால் அதை சாப்பிடுவது ஹராம். அடுத்து அல்லாஹு தஆலா வல் முன்ஹனிகத்து என்று சொல்கிறான். தானாக கழுத்து நெறிப்பட்டு செத்தது, மேலே இருந்து கீழே விழுந்து செத்தது, கொம்பால் முட்டப்பட்டு செத்தது, கரடி புலி போன்ற அந்த கீறி கிழிக்கக்கூடிய விலங்குகள் அது கடித்து அது சாகடித்து அதனுடைய அது சாப்பிட்ட அந்த பொருள், இதெல்லாம் ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அல்லாஹு தஆலா அந்த வசனத்தின் தொடர்ச்சியிலே அனுமதிக்கப்பவற்றில் எதை நீங்கள் உயிரோடு பார்த்து, இப்ப நீங்க மேல அனுமதிக்கப்பட்டது உயிரோடு நீங்க பார்த்தால் அதை நீங்கள் அறுத்தீர்கள் என்றால், முறைப்படி பிஸ்மில்லா சொல்லி அறுத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஹலால். அதை தவிர மற்ற எல்லாவற்றையும் மேலே சொல்லது எல்லாம் ஹராம் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்துல ஒரு பட்டியலை அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று இந்த சிலைகளின் பக்கத்திலே அறுக்கப்பட்ட பிராணியும் ஹராம் என்று சொல்கிறான். அந்த காலத்தில் சிலைகளின் பக்கத்தில், இன்னைக்கு கோவில்களில் இது மாதிரி சிலைகளின் பக்கத்திலே அறுக்கப்பட்டது, அது பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டது, அதெல்லாம் மேட்ரு இல்லை. சிலைகளின் பக்கத்திலேயே அது அறுக்கப்பட்டாலே அது ஹராம் என்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான். அடுத்து சொல்லுகிறான், அம்புகள் மூலம் நீங்கள் குறி கேட்பது உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது. அம்புகள், அந்த காலத்தில் அம்புகள், இதை பின்னாடி தஃப்சீர் நம்ம சொல்ல இருக்கிறோம். அம்புகளின் மூலம் குறி கேட்கப்படுவது, இந்த ஜோசியம் மாதிரி குறி கேட்கிறது, இது ஹராம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மேலே சொல்லப்பட்ட யாவும் பெரும் பாவங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த பட்டியலை, ஹராமுடைய பட்டியலிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதில் முதலாவது அல்லாஹ் என்ன சொல்றான், தான் செத்த பிராணி உங்களின் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே அல் மைத்தத் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அறுக்கப்படாமல், வேட்டையாடப்படாமல் இயற்கையாக செத்த பிராணியை இது குறிக்கும். ஒரு ஆடு இருக்கு அல்லது ஒரு மாடு இருக்கிறது, ஒரு கோழி இருக்கிறது, அது வேட்டையாடப்படவில்லை, அது முறையாக அறுக்கப்படவில்லை, தானாக அது செத்து விட்டது. எனவே அதை நாம் சாப்பிடுவது அது முழுக்க முழுக்க ஹராம் என்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த வார்த்தையின் மூலம் சொல்லுகிறார். ஏன் ஹராம் ஆக்கி இருக்கிறான் அப்படின்டா நமக்கு தெரியும். அது அது செத்த பிறகு அதனுடைய உடல்ல அந்த ரத்தம் உறைந்து விடுகிறது. ரத்தம் உறைந்து விடுகிறது. நம்ம அறுக்கும் போது கூட என்ன சொல்றோம், பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர்னு பிராணி அறுத்த பிறகு நல்ல ரத்தம் வெளியே போகிற வரைக்கும் அறுக்க மாட்டாங்க. ஏன்னா ரத்தம் வெளியே போகணும். ஆனா செத்துட்டா அந்த ரத்தம் உடல்ல அப்படியே உறைஞ்சிடும். அப்படிப்பட்ட அந்த செத்த பிராணியை ரத்தம் உறைந்து விட்ட பிறகு அந்த பிராணியை சாப்பிடுவது என்பது நம்முடைய உடல் நலத்திற்கு கேடு என்பதால் தான் அல்லாஹு தஆலா செத்த பிராணியை சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார் என்று விரிவுரையில சொல்றாங்க. அப்ப தானாக செத்த பிராணி தடை செய்யப்பட்டது என்பது இது பொது விதி. ஆனா அதுல ஒரே ஒரு ஜீவராசிக்கு மட்டும் அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான். மீன் இருக்கிறதே, அந்த மீன் அது தானாகவே அது செத்திருந்தாலும் கூட அது ஹலால் என்பதாக மார்க்கம் நமக்கு அனுமதி தருகிறது. அது அறுத்து செத்துக்கணும்னு அவசியம் கிடையாது.
மீனை வந்து தண்ணியிலேருந்து எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக செத்துரும். அப்போ மீன் அது தானாக செத்தாலும் கூட அது ஹலால் என்று மார்க்கம் அனுமதிக்கிறது. இது ஒன்றை தவிர அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கடல் நீரை பற்றி கேட்கப்பட்டது. எல்லாம் மழை நீர் இருக்குது, ஆற்று நீர், கடல் நீருடைய சட்டம் என்ன என்று கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடல் நீர் தூய்மையாக்க கூடியது, இன்னொன்றை தூய்மைப்படுத்தக்கூடியது. அதனால கடல் நீர்ல ஒழு செய்யலாம், கடல் நீர்ல குளிக்கலாம். ஏனால் கடல் நீர் என்பது இன்னொன்றை சுத்தப்படுத்துகிற ஆற்றல் மிகுந்தது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல வாழக்கூடிய உயிரினங்களில் தானாக செத்தவையும் உண்பதற்கு அனுமதிக்கப்பட்டது என்று சொன்னார்கள். கடல் நீரும் அது சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கது. அந்த கடலிலே தானாக செத்த பிராணிகளும் அது அனுமதிக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸு குறிப்பிட்டு காட்டதன் மூலமாக இந்த செத்த பிராணிகள் ஹராம் என்கிற பட்டியலில் மீன் மட்டும் தனி, மீன் மட்டும் அது ஹலால் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது, ரத்தம் ஹராம் என்று சொல்கிறார்கள். ரத்தம் அது தடை செய்யப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்திற்கு விரிவுரையில் சொல்றாங்க, ரத்தம் என்றால் வலிந்து ஓடக்கூடிய ரத்தம் என்று அர்த்தம். வலிந்து ஓடக்கூடிய ரத்தம் என்று அர்த்தம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க, ஈரலை சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. ஏன்னா இந்த நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சவுரொட்டி இருக்கு, ஈரல் இருக்கு, இது ஒரு வகையில் ரத்தம் தான். நீங்க அந்த ஈரல் சவுரொட்டி இப்படி கிழிச்சிங்கன்னா ரத்தம் வரும். அப்ப அது சாப்பிடக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்ப சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஈரலை உண்பது கூடுமா, ஈரலை சாப்பிடலாமான்னு கேட்டாங்க. அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதை உண்ணலாம் என்றார்கள். அதுவும் ஒரு ரத்தம் தானே மக்கள் கேட்டபோது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களுக்கு குர்ஆன்ல தடை செய்யப்பட்டிருப்பது என்பது வலிந்தோடக்கூடிய ரத்தம். ஈரல் வலிந்தோடக்கூடிய ரத்தம் இல்லை, அந்த பார்ட்ஸே அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கான். ஆட்டுடைய வயிற்றில் இருக்கிற போது அது அப்படித்தான் இருக்குது, செட்டிங்கே அப்படித்தான். அப்ப அது ரத்தத்தால் அது உருவாக்கப்பட்ட ஒரு உறுப்பாக இருந்தாலும் கூட அது வந்து வலிந்தோடக்கூடிய ரத்தம் இல்லை. எனவே ஈரல் ஹலால் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க. இது தொடர்பாக ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லும் போது வலிந்தோடக்கூடிய ரத்தம் மட்டும்தான் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஒரு முறை, தாமாகவே செத்தவற்றிலே ரெண்டும், தாமாகவே செத்தவற்றிலே ரெண்டு விஷயமும் இரத்தங்களில் ரெண்டும் நமக்கு சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது என்ன, தாமாகவே செத்தவற்றிலே ரெண்டு எது ஹலால் சாப்பிடுவதற்கு? ஒன்று மீன், மீன் தானாக செத்தாலும் அது நமக்கு அனுமதிக்கப்பட்டது, அதை பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஒன்று. ரெண்டாவது வெட்டிக்கிளி என்று சொன்னார்கள். அரபு நாடுகளில் அந்த வெட்டிக்கிளி என்பது அது சாப்பிடுகிற வழக்கம் இருந்தது. அந்த வெட்டிக்கிளியும் மீனும் இந்த சட்டத்திற்கு உட்பட்டது. ரெண்டாவது சொன்னாங்க, அனுமதிக்கப்பட்ட ரத்தங்கள்னா என்ன அப்படின்னு கேட்டா, கல்லீரலும் மண்ணீரலும் அனுமதிக்கப்பட்ட, அதுவும் ரத்தம் தான். அந்த ஆட்டுடைய உறுப்புகள், மாட்டுடைய உறுப்புகள்ல கல்லீரல் மண்ணீரல், இதை ரத்தத்தால் அல்லாஹ் படைச்சிருக்கிற அந்த உறுப்பை. ஆனா இருந்தாலும் அந்த உறுப்பு கல்லீரலை சாப்பிடலாம், மண்ணீரலை சாப்பிடலாம். காரணம், அது வலிந்தோடக்கூடிய ரத்தம் அல்ல, வலிந்தோடக்கூடிய ரத்தம் தான் அது ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி தோழர் அபூ உமாமா ஹுதை இப்னு அஜ்லான் அல் பாஹிலி என்கிற சஹாபி சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய சமுதாயத்தின் பக்கம் அனுப்பினார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட வந்தேன், ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு ரசூலுல்லாஹ் என்னுடைய சமுதாயத்திற்கு அனுப்பினார்கள். எதுக்கு அனுப்பினார்கள்? என்னுடைய சமுதாய மக்களை அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளை எடுத்து சொல்லுமாறு என்னை அனுப்பி அதை ஏவினார்கள். நான் என்ன செஞ்சேன், என்னுடைய சமுதாயத்திடத்துல வந்து நான் உரையாடினேன், அவள்கிட்ட பேசினேன். அப்போது அவங்க ரத்தம் உள்ள ஒரு தட்டு ஒன்றை கொண்டு வந்தார்கள். சமுதாயத்திடத்தை அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்கிறேன், இஸ்லாத்திய நெறிமுறைகளை சொல்கிறேன், சட்டம் என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா என்னுடைய சமுதாயத்தினர்கள் ரத்தம் உள்ள தட்டு, அந்த தட்டில் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு. நீங்கள் ஆட்டுக்கடையில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை பிடிச்சி வச்சு மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுக்குறாங்க.
முஸ்லீமா இருக்கிறவங்க அந்த ரத்தத்தை வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிடக்கூடாது, அது அனுமதிக்கப்பட்டது அல்ல. அப்ப ரத்தம் உள்ள தட்டு கொண்டு வந்தாங்க, அதை உண்பதற்காக அதனுடைய அருகில எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. உடனே நான் சொன்னேன், நீங்களும் வந்து சாப்பிடுங்கன்னு என்னையும் கூப்பிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு கேடுதான், உங்களுக்கு கேடுதான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இதை தடை செய்து வைத்திருக்கிறான் என்று இந்த வசனத்தை நான் அவர்களிடத்திலே சொல்லி காட்டினேன் என்று அந்த சஹாபி சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு சட்டம் வந்த பிறகு சஹாபாக்கள் உடனடியாக அதை அப்ளை பண்றாங்க, மக்களிடத்துல அவங்களும் அதன்படி வாழ்றாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு விஷயம் ஹராம்னு கேள்விப்படுறோம், சும்மா அதெல்லாம் எதாவது ஹராமு, நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா, யதார்த்தத்துக்கு இது ஒத்து வருமா, காலத்திற்கு ஒத்து வருமா, அதெல்லாம் எப்படி நம்ம ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்றோம். ஆனா குர்ஆன்ல ஒரு வசனம் ஹராம் என்று இறக்கப்பட்டவுடன் உடனே அந்த சஹாபி அதன்படி தவிர்த்து கொண்டார்கள் என்பது இங்க செய்தி. அதனால தான் என்ன செய்யறாங்கன்னா, அறியாமை காலம் என்ன வழக்கம் இருந்துச்சுன்னா, ஜாஹிலியா காலத்துல என்ன செய்வாங்கன்னா, மக்களுக்கு பசி எடுத்துச்சு அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, ஒட்டகத்தை வர வச்சு கூரான எலும்பை அந்த ஒட்டகத்தில் குத்தி அந்த ரத்தத்தை அப்படி என்ன செய்வாங்கன்னா ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி அதை குடிப்பாங்களாம். இதை பார்த்து தான் ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா, ரத்தம் ஹராம் என்ற இந்த வசனமே இறங்கியதாக சொல்லப்படுகிறது. இப்போ ஜாஹிலியா காலத்தில் இந்த ரத்தம் சாப்பிடுகிற வழக்கம் இருந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனின் வழியாக ரத்தம் ஹராம் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். ரத்தம் ஹராம் என்பது இந்த மார்க்கத்தில் விஷயம். மூணாவது அல்லாஹ் என்ன சொல்றான், பன்றி இறைச்சியை சொல்றான். பன்றியினுடைய இறைச்சி அது ஹராம், தடை செய்யப்பட்டது என்று. அது நாட்டு பன்றியா இருந்தாலும் சரி, காட்டு பன்றியா இருந்தாலும் சரி. நாங்கெல்லாம் வீட்டில் வச்சு வளர்க்குறோம் பன்றி. இந்த மாற்று மத சகோதரர்கள் சொல்லுவாங்க, என்ன செய்வாங்கன்னா, அது அந்த வெள்ளை கலரில் வச்சு வளர்த்துவாங்க. அதுக்குன்னு இந்த ஆடு மாடு வளர்க்குற மாதிரி அதுக்குன்னு ஒரு ஏற்படுத்தி அதுக்கு தீவனம் போட்டு என்ன செய்வாங்க, வளர்ப்பாங்க. என்ற பன்றியா இருந்தாலும் அது ஹராம் தான். அது ஹராமாக்கப்பட்டது ஜீவராசி. அது நாட்டு பன்றியா இருந்தாலும் காட்டு பன்றியா இருந்தாலும் அதில் அடங்கும் என்று சொல்கிறார்கள். சரி, இது சில பேர் இந்த குழப்பவாதிகள்னு சில பேர் சுத்துறாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை குழப்பி விட்டுருவாங்க மக்களை. அல்லாஹ் என்ன சொல்றான், லஹ்மல் ஹின்சீர்னு சொல்றான், பன்றியினுடைய இறைச்சின்னு சொல்றான். பன்றியுடைய கொழுப்புன்னு அல்லாஹ் சொல்லல, பன்றியுடைய எலும்புன்னு சொல்லல. அப்ப பன்றியுடைய எலும்பு சாப்பிடலாம் ஹலால்ட்டாய். இப்படி சில பேர் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பின்வாங்கிட்டாங்க சட்டத்தை. அப்ப பன்றியுடைய கறி என்று சொன்னாலே அதுல கொழுப்பு அடங்கும், எலும்பு அடங்கும், எல்லாம் அடங்கும். மொத்த பன்றியும் ஹராம் தான். இவன் என்ன செஞ்சாங்க, பெரும்பாலும் பன்றியை கறியத்தான் சாப்பிடுவாங்கன்றதுனால அல்லாஹ் அந்த ஒரு உறுப்பை மட்டும் குறிப்பிட்டு சொல்றான். இவங்க ஸ்ட்ரைட்டா அர்த்தம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பன்றியுடைய கறியை மட்டும் தான் நல்லா ஹராம் ஆக்கியிருக்கான், பன்றியுடைய எலும்பு சூப்பு வச்சு குடிக்கலான்ட்டாங்க. இது மார்க்கத்தில் தடை. அது பன்றியுடைய கறியா இருந்தாலும் சரி, கொழுப்பா இருந்தாலும் சரி, அது என்ன உறுப்பாக இருந்தாலும் பன்றி என்பது மார்க்கத்தில் அது ஹராமாக்கப்பட்டது என்பது இதன் மூலம் தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பன்றி எந்த அளவுக்கு அருவருப்பா சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவர் பகடைக்காயை கொண்டு சூதாடினால், ஒருத்தர் பகடைக்காயை கொண்டு சூதாட்டத்தில் ஈடுபட்டால் அவருடைய பாவத்தை ரசூலுல்லாஹ் விளக்கும் போது சொல்றாங்க, அவர் பன்றி இறைச்சியிலும் அதன் இரத்தத்திலும் தனது கையை தோய்த்தவரை போன்று என்று சொல்றாங்க. ஒரு பன்றி மேல கை வைக்கிறதும் பன்றியுடைய இரத்தத்து மேல கை வைக்கிறது கூட ஒரு மோசமான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயம்ன்றது இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுது. அப்படின்டா அப்ப சாப்பிட்றது எப்படி ஹலாலாகும்? அது பன்றி என்பது அல்லாஹு தஆலா அதை ஹராம் என்று தெளிவாக சொல்லிவிட்டான். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மது குடிப்பது, சாராயம் குடிப்பது, தானாக செத்தது, பன்றி சிலைகள் ஆகியவற்றை விற்பனை செய்வதை அல்லாஹ் தடை செய்துள்ளான். நான் பன்றியை சாப்பிடலைங்க, பண்ணி விற்கிறேங்க, பண்ணி வியாபாரம் பண்றேன், பன்றி வியாபாரம் பண்றேன், என்ன செய்யறேன், பன்றியெல்லாம் அதுக்கு ஒரு தோட்டம் மாதிரி ஏற்பாடு பண்ணி அது நல்ல காசு போகும், பன்றி விற்பனை செய்யறேன், ஹராம். சாப்பிடுவதற்கு எப்ப அது ஹராமா, அதை விற்கிறது ஹராம். ரத்தம் சாப்பிடுவதற்கு ஹராம், ரத்தத்தை விற்கிறது ஹராம். நீங்க கடையில, இந்த ஆட்டு கடையில பார்த்தா ரத்தத்தை விற்க கூடாது மார்க்கத்தின் அடிப்படையில், அது ஹராம், நஜீஸ். நஜீஸை எப்படி வித்து காசாக்குவீங்க?
அப்ப ரத்தத்தை சரி வேற எல்லாம் வந்து வாங்கி போறாங்க, ஒண்ணு கொட்டுங்க கீழே, தப்பு கிடையாது. அதுலயும் காசு பார்க்கணுன்ற மார்க்கம் விரும்புறது இல்லை. அந்த ரத்தத்தை, அது நஜீஸ், ரத்தனாலே நஜீஸ், அந்த ரத்தத்தை வித்து அதுல ஒரு காசு வர்றது அப்படின்றது ஹராம். அது ஒண்ணு கீழே கொட்டுங்க, அல்லது வலுக்கட்டாயமா வந்து வாங்கிட்டு வராங்களா, காசு வாங்காதீங்க, அது விற்பனைக்குரியது அல்லன்றாங்க. அப்ப அதே மாதிரி தான் பன்றியும். அது அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, செத்துப்போன பிராணியினுடைய கொழுப்புகள் அந்த காலத்தில் கப்பல்களுக்கு பூசப்பட்டது, அவற்றின் மூலமாக தோள்களுக்கு மெருகேற்றப்படுகிறது, மக்கள் விளக்கரிக்கவும் அவற்றை பயன்படுத்துகிறார்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? செத்துப்போன பிராணியினுடைய தோல் இந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்றாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கூடாது, அதுவும் தடை செய்யப்பட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ரோமானிய பேரரசர் ஹிர்கல் என்ற அரசர் அபூ சுஃபியான்ட்ட உரையாடி கொண்டிருந்தார் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. அப்ப அபூ சுஃபியான் சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை தானாக செத்தது மற்றும் ரத்தம் போன்றவற்றை உண்ணச் செய்வதை உண்பதை ஹராமாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. அப்ப இது ஒண்ணு முடிச்சு, 3 சப்ஜெக்ட் முடிச்சு. 4வது என்ன சொல்ற, அல்லாஹ் அல்லாததனுடைய பெயரை கொண்டு அறுக்கப்படுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. பிஸ்மில்லாஹி, ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, கோழியா இருந்தாலும் சரி, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படணும். நீங்க கடையில கோழிகளை வாங்குறோம், கண்ட கடையில வாங்கிடக்கூடாது. நம்ம தெருவில் கடையில சிக்கன் வாங்குறோம், மட்டன் வாங்குறோம், அல்லது பீஃப் வாங்குறோம், அந்த கடையுடைய வியாபாரி பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி தான் அறுக்கிறாரா, நமக்கு கிளாரிஃபிகேஷன் தேவை. ஒரு கடை இருக்குது, இது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படுற மாதிரி தெரியல, அந்த கடையில வாங்குறத நம்ம தவிர்த்து கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா மாற்று மத சகோதரருடைய கடையில இறைச்சியை வாங்குவதை தவிர்த்து கொள்வதுதான் ஏற்றமானது. அவனுக்கு என்ன மார்க்கத்தை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இருக்கு? இன்னைக்கு வியாபாரத்தினுடைய உச்சத்துல போய்கிட்டு இருக்கோம். முஸ்லீம் கடையிலே பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறாங்களான்னு நமக்கு தெரிய மாட்டேது. முஸ்லீம் கடை ஹலால்னு போட்டிருக்கிறாங்க, அந்த கடையிலேயே நம்ம உள்ள போய் பார்க்கிறோம், கோழி அறுக்கிறாங்க, பிஸ்மில்லா சொல்ற மாதிரியே தெரியலையே. அங்க இருக்கிற ஒரு என்ன செய்யறாரு, நான் முதல் கோழி அறுக்கிற போது பிஸ்மில்லா சொல்லி விட்டேன், அடுத்த கோழிக்கெல்லாம் பிஸ்மில்லா கிடையாது. ஒரு கோழி சொல்லி 10 கோழி அடுத்து என்ன செய்யறோம், பிஸ்மில்லா சொல்ற மாதிரியே தெரியல, சந்தேகமானதாகி விட்டது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றா, ஒமா உஹில்லலி கைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாத பெயரை சொல்லி அறுப்பதை நாம் சாப்பிடக்கூடாது. மாற்று மத சகோதரர்கள் அவங்க அந்த கறி நமக்கு கொடுக்குறாங்க, அது அல்லாஹ் அல்லாத, அவங்க எப்படி வேணா அறுத்திருப்பாங்க, அவங்களுக்கு முறை கிடையாது. நமக்கெல்லாம் அல்லாஹ் அக்பர், அறுக்கிறதுல எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அந்த ஆட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, வலிக்கக்கூடாது, அந்த கத்தியை கண்ணில் காட்டக்கூடாது, மறைச்சி வச்சிருக்கணும். அது கண்ணில் பார்த்துருச்சுன்னா அதுக்கு பயம் வந்துடும். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அறுக்கும் போது பட்டார்னு அடிக்கக்கூடாது, அறுக்கக்கூடாது. அந்த ஆளை என்ன செய்யணும், கரெக்டாக அந்த உணவு குழலாய் பார்த்து அறுக்கணும், ரத்தம் ஃபுல்லாக வெளியே போகணும். இப்படி ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள். ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஆடை நிற்காட்டுறாங்க, ஒரே கோடாரி வச்சு ஒரே அடி, தலை அங்கிட்டு போயிடுது, உடல் இங்கிட்டு போயிடுது, இப்படி அறுக்கிறாங்க. ஆனால் மார்க்கம் அதை அனுமதிக்கவில்லை. பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாமல் அறுக்கப்படுவது என்பது அனுமதிக்கப்பட்டது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த வழிமாறுகள் பேரால அறுத்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ மொய்தீன் அப்துல் காதருக்கா ஆடு கொடுத்தேன் அப்படின்வாங்க. யாரும் அறுக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் தான் சொல்லுவாங்க. நம்ம பேச்சு வழக்கில் அப்படி இருக்கும். இதை வச்சுட்டு நான் மொய்தீன் அப்துல் காதருக்காக நான் அறுத்தேன்னொன்னே சில பேர் என்ன சொல், அல்லாஹ் அக்பர் எவ்வளோ பெரிய ஹராமான காரியத்தை செஞ்சுட்டாங்கன்றாங்க. அறுக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி தான் அறுப்போம். பேச்சு வழக்கில் மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி இறைநேசருக்காக ஆடு கொடுத்தேன், கோழி கொடுத்தேன்னா என்ன அர்த்தம், இந்த ஆடை நான் அறுத்து அதனின் நன்மையை அந்த இறைநேசருக்கு ஈசால் சவாப் செய்தேன்னு அர்த்தம். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பேச்சு வழக்க பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்களா, வழிமாறுகள் பேரை சொல்லி ஆடை அறுக்கிறாங்க, கோழி அறுக்கிறாங்க, ஆஹா இது மிகப்பெரிய ஷிர்கா போச்சுன்றாங்க. யார் அப்படி ஷிர்கு செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் இவ்வளோ தெளிவாக சொன்ன பிறகு யாராவது மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி நாகூர் ஆண்டை அப்படின்னு சொல்லி யாரும் அறுப்பாங்களா? யார் முஸ்லீமா இருக்கிறவங்க அறுத்தாலும் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி தான் அறுப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப இவங்களுக்காக நான் அறுத்தேன் அப்படின்னு மக்கள் வழக்கில் சொல்றதனுடைய அர்த்தம் என்ன, அந்த நன்மை அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அதை மக்கள் வழக்கில் அப்படி சொல்றாங்களே ஒழிய
பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர்னு தான் எல்லாரும் அறுப்போம் முஸ்லீமா இருக்கிறவங்க அப்படின்றத நம்ம இங்க விளங்கிக்கணும். அப்ப இது முக்கியமான விஷயம். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாது. அடுத்து அல்லாஹ் அந்த பட்டியல்ல 4வதா என்ன சொல்றான்? கழுத்து நெறிப்பட்டு செத்து தடை செய்யப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான். திட்டமிட்டு கழுத்து நெரிச்சு கொண்டாலும் சரி, அல்லது அதுவா ஏதாவது ஒரு கயித்துல இப்போ ஆடு கட்டி போட்டிருக்கிறோம், ஆடு கட்டி போட்டிருக்கோம், அதுவா கயிறை சுத்தி நல்லா என்ன செஞ்சிருச்சு, நெரிச்சு அதுவே செத்து போச்சு. கால் எஞ்சி பார்க்குற பார்த்தா ஆடு செத்து கிடக்கு. அதுவா கழுத்துல என்ன செய்யுது, நெரிச்சு செத்துருச்சு. ஆமாம், நம்ம அது யார் பார்க்க போகிறான், ஆட்டை போட்டு உரிச்சு எடுத்து இந்த கறி எல்லாத்தையும் என்ன செய்ய, நம்ம தானே சாப்பிடக்கூடாது, ஏழை எளிய மக்களுக்கு அறுத்து கொடு, ஹராம். அது நம்ம கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்ட பிராணியா இருந்தாலும் சரி, அதுவாக கழுத்து ஒரு கயிற்றுலேயே எதிரையா மாட்டி கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்டாலும் அது எல்லாருக்கும் அது சாப்பிடுவது தடை செய்யப்பட்டது என்பதுதான் மார்க்கம் சொல்லுது. அதே மாதிரி அந்த பட்டியலில் அடித்து கொல்லப்பட்டது. என்ன செய்யறாங்க, ஒருத்தர் என்ன செய்யறாங்க, அடிச்சு கொல்றாங்க. என்ன செய்யறாங்க, ஒரு பிராணியை, ஒரு ஆடை என்ன செய்யறாங்க, கட்டையால பலமோ ஆடை அடிக்கிறாங்க. அந்த ஆடை எப்படி சாப்பிட முடியும் செத்தா? ஒரு கோழியை பலமா ஒரு குச்சியை வச்சு அடிக்கிறாங்க, அது எப்படி சாப்பிட முடியும்? வேட்டை என்பது வேற, வேட்டைக்குன்னு தனி சட்டம் இருக்கு. அம்பெறியறோம், வேட்டை ஆடுவதற்கு அம்பெறிஞ்சு சாப்பிட்றோம். இப்போ அம்பெறியும் போது, இப்போ உதாரணமாக ஒரு ஆடு போய்கிட்டு இருக்கு காட்டில், அல்லது ஒரு பெரிய மாடு போய்கிட்டு இருக்கு, சாப்பிடுவதற்கு ஹலாலாக்கப்பட்ட மாடு தான். இப்போ அம்பு எறிகிறாரு, அம்பு எறியும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி அந்த அம்பு எறியணும். அந்த அம்பு போய் அந்த பிராணியுடைய இதில் பட்டு அது ஒஃபாத் ஆயிருச்சுன்னா அது சாப்பிடலாம், ஏன்னா அது வேட்டையுடைய சட்டம் வந்துடும். நீ அம்பு எறியும் போது அந்த அம்பு கூர்மையா இருக்கு, அந்த அம்பு என்ன இருக்கு, கூர்மையா இருக்கு. அனுப்பும் போது பிஸ்மில்லா சொல்லி அனுப்புறோம். இந்த சட்டம் வேற. நீ ஒரு பிராணியை போய் அடிச்சு, என்னது, ஒரு கட்டையால் அடிச்சு அதை சாகடிச்சு அதை போய் சாப்பிடலாமானா அதை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுறாங்க. குர்ஆனும் அதுதான் நமக்கு சொல்லுது. அடுத்து என்ன செய்யறாங்க, இப்படி அல்லாஹு தஆலா ஒரு நீண்ட பட்டியலை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் வழியாக, அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், அல் முத்தரத்தியத்து அல் நத்தீஹத்து, உயரத்திலிருந்து கீழே விழுந்த பிராணி செத்துருச்சு. ஒரு மாடு காட்டில் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அல்லது ஒரு ஆடு காட்டில் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது, திடீர்னு மழையிலேருந்து ஸ்லிப்பாக என்ன செஞ்சிருச்சு, கீழே விழுந்து மௌத்தாயிருச்சு. இப்போ இதை சாப்பிடலாமா? சாப்பிடுவது ஹராம். அல்லது ஒரு கிணத்துல விழுந்துருச்சு, அதை சாப்பிடலாமா? சாப்பிடுவது ஹராம் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனத்தில் சொல்றான். அதே மாதிரி சொன்னோம், ஒரு பிராணி இன்னொரு பிராணி ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்யுது, முட்டி மோதி அதில் ஒன்று செத்துருச்சு. இப்போ சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. அப்ப பிராணி முட்டியதால் செத்த பிராணியை சாப்பிடுவது என்பது ஹராம் ஆக்கப்பட்டது. அடுத்து லாஸ்டா ஒன்று அல்லாஹ் என்ன சொன்னா, விலங்குகளால் கடித்து செத்தது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கரடி இருக்கு, ஒரு என்ன செஞ்சிருச்சு, ஒரு மாடு அப்படியே என்ன செஞ்சிருச்சு, கடிச்சு சாகடிச்சிருச்சு. இப்போ அதை நம்ம சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. அப்போ ஒரு சிங்கமோ புலியோ இந்த மாதிரி கீறி கிழிக்கக்கூடிய இந்த விலங்குகள் நாம சாப்பிட ஹலாலாக்கப்பட்ட பிராணியை கடிச்சிருச்சு, சாகடிச்சிருச்சு, அதை நம்ம சாப்பிடலாமானா அதுவும் சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் வழியாக நமக்கு என்ன செய்கின்றான், இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான். அப்ப இதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், அதே மாதிரி நம்ம சொன்னோம், சிலைகளுக்கு அருகாமையில் என்ன செய்யக்கூடாது, அறுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அந்த காலத்தில், ஜாஹிலியா காலத்தில் அப்படி ஒரு வழக்கம் என்ன செஞ்சிச்சு, அன்னைக்கு இருந்துச்சு. ஏன்னா மக்கால அவ்வளோ சிலைகள் என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் எத்தனை சிலைகள் இருந்துச்சு மக்கால. காபத்துல்லா பக்கத்தில் எத்தனை சிலைகள் இருந்துச்சு, 360 சிலைகள் இருந்துச்சான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்வதற்காக மக்காவிற்குள் நுழைகிற போது 360 சிலைகள் இருந்துச்சு. இந்த சிலைகளுக்கு பக்கத்தில் சுற்றி என்ன செய்யப்படுமா, அந்த குச்சிகள் நட்டு வைக்கப்பட்டிருக்குமா. அந்த குச்சிகளை வச்சு என்ன செய்வாங்கன்னா குறிப்பாக்கக்கூடிய வழக்கம் அவர்கள்ட்ட இருந்துச்சு. அங்கேயே என்ன செய்வாங்கன்னா பிராணியை அறுத்து என்ன செய்வாங்க, அந்த கரியை அந்த சிலையின் மீது போட்டு அதை அறுத்து கொடுப்பாங்க. இப்படிலாம் வழக்கம் இருந்துச்சு. இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனின் வழியாக அல்லாஹு தஆலா இதை தடை செய்து வைத்திருக்கிறான். 3 அம்பு இருக்குமா, அங்கே என்ன செய்யுமா, 3 அம்பு நட்ட வைக்கப்பட்டிருக்குமா. ஒரு அம்புல செய்யின்னு எழுதப்பட்டிருக்குமா,
இன்னொரு அம்புல செய்யாதுன்னு எழுதப்பட்டிருக்குமா, இன்னொரு அம்புல எதுவுமே எழுதப்பட்டிருக்காதான். இதை வச்சு குறிப்பாக்குறது. செய்யன்னு வந்துச்சுன்னா, அந்த அம்பு வந்துருச்சுன்னா அப்ப என்ன செய்யறது? அந்த காரியத்தை செய்யலாம். செய்யாதேன்னு அம்பு வந்துச்சுன்னா இந்த காரியத்தை செய்யக்கூடாது. இப்படி ஒரு மூட நம்பிக்கையான பழக்கம் அன்றைக்கு இருந்த காபிர்களிடத்துல இருந்தது. இன்னைக்கு நம்மள்கிட்ட பார்க்குறோம். நம்ம மக்கள்கிட்ட என்ன செய்யுது? ஒரு காரியத்தை செய்யலாமா செய்ய வேணாமா, இதுல ஹைர் இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்தா என்ன செய்யறது? ஜோசியக்காரன்லாம் போயிடக்கூடாது, குறி கேட்கிறவன்ட்ட போயிடக்கூடாது, கிளி ஜோசியக்காரன்ட்ட போயிடக்கூடாது. நம்மளால என்ன செய்வாங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்டில் போவாங்க. பஸ் ஸ்டாண்டில் போனால் இந்த வெயிட் பார்க்கறதுக்கு 1 ரூபா காயின் 2 ரூபா காயின், இன்னைக்கு நமக்கு என்ன ஸ்பெஷலா என்னவோ இருக்கு அப்படி என்ன செய்யறது? வெயிட் பார்க்கறதுக்காக அந்த 2 ரூபா 1 ரூபா போட்டால் பரவாயில்ல, இவங்க குறி பார்க்கறதுக்காக 1 ரூபா 2 ரூபா போடுறது. உடனே அந்த வெயிட் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கார்டுக்கு பின்னாடி என்ன எழுதி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆஹா, அதில் உடனே என்ன செய்வான்? அந்த இவர் போட்டாங்கன்னா அந்த கார்டு தான் வந்திருக்கும். காட்டில் என்ன செஞ்சுருக்கும்? ஏதோ ஒன்று சுப செய்தி எழுதியிருக்கு, பரவாயில்ல நல்லா எழுதியிருக்கு, சூப்பராக எழுதியிருக்கு, நீங்கள் நீண்ட ஆயுளோடு வா, அப்போ நம்ம நல்லா வாழுவோம். இப்படி குறி கேட்கிறதோ ஒரு விஷயத்தில் நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதற்கு ஜோசியக்காரன் போகிறதோ மார்க்க அனுமதிக்கலை. ஒரு விஷயத்தில் ஹைரா இல்லையான்னு தெரியல, வீட்டில் நம்ம வீட்டுக்காரர் ஒரு கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறார், அல்லது ஒரு சொத்தை விற்கலாமா விற்கக்கூடாதா, வீடு கட்டலாமா கட்ட வேணாமா, இப்படி ஏதோ ஒரு விஷயத்துல ஹைர் எதுன்னு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நேரத்துல ஒரு தொழுகையே கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நீ பாட்டுக்கு ஜோசியக்காரன்ட்ட போயிடாத, நீ பாட்டுக்கு குறி கேட்கிறவன்ட்ட போயிடாத, நீ பாட்டுக்கு சாமியார்கிட்ட போயிடாத, நீ பாட்டுக்கு யார்கிட்டையும் போய் அல்லாஹ் ரசூலை மறந்து இணை வைப்புல போயிடாத. உனக்கு ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியல, அதுல எது ஹைர் உனக்கு தெரியலண்டா இஸ்திகாரா தொழுகை என்ற ஒன்றைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ், பெண்களா இருக்கிறவங்க இஸ்திகாரா தொழுகுங்க. உங்க வீடுகள்ல ஒரு கல்யாணம் பொண்ணு பேசுறீங்க அல்லது மாப்பிள்ளை பேசுறீங்க, மாப்பிள்ளை பார்க்குறீங்க, ஒரு வரன் வருது, இது ஹைரா, இது என்ன செய்யலாம், அல்லாஹ்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சு இஸ்திகாரா தொழுகுங்க. இஸ்திகாரா செய்து எந்த ஒரு காரியத்தையும் நீங்க முன்னெடுங்க, அல்லாஹ் அதில் இன்ஷா அல்லாஹ் ஹைரை வைப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜைனப் அம்மையாரை பொண்ணு கேட்ட போது, ஜைனப் அம்மையார் ஜெயித் அவங்க தலாக் விட்டுட்டாங்க. ஜைனப் அம்மையார் ரசூலுல்லாவே நம்மளை பொண்ணு கேட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு உடனே முடிவு சொல்லல. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்கன்னா, நேரா இஸ்திகாரா தொழுதாங்களாம். இஸ்திகாரா சொல்லுதுட்டு தான் ரசூலுல்லாவை கல்யாணம் முடிக்கலாமா வேணாமானே முடிவு சொன்னாங்களாம். அப்ப பாருங்க, இஸ்திகாரா என்பது எவ்வளவு முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொன்னாங்க, நன்மையை நாடி தொழுகுதல். இஸ்திகாரானா என்ன அர்த்தம்? நன்மையை நாடி தொழுகக்கூடிய தொழுகை இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு குர்ஆனுடைய சூறாக்களை கற்றுத்தந்ததை போன்று ஒவ்வொரு விஷயத்திலேயும் இஸ்திகாராவை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எப்படி தொழுகிறது, அதனுடைய வழிமுறை என்ன, யா அல்லாஹ் இந்த காரியத்தில் எனக்கு நன்மை இருக்கா தீமை இருக்கா, இதை நம்ம செஞ்சா நல்லதா கெட்டதா, இது சரி வருமா? 2 ரக்காத்து தொழுகணும். இஸ்திகாரா தொழுகை எத்தனை ரக்காத்? 2 ரக்காத்து தொழுகணும். முதலாவது ரக்காத்துல அல்ஹம்து சூராவுக்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதணும். 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத் அல்ஹம்து சூராவுக்கு பிறகு ஓதணும். ஓதி விட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு துவாவை செய்யணும்னு ரசூலுல்லாஹ் இஸ்திகாரா துவானே ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. முஅல்லமாக்கள், முஅல்லிமுகள், முபல்லிகாக்கள் இருக்கிறாங்க, அனைவா பாடத்திட்டத்தில் அது இருக்கும். இஸ்திகாரா துவாவை நம்ம மனப்பாடம் பண்ண வைக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. ஏன்னா எந்த முடிவா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். 2 ரக்காத்து தொழுது இஸ்திகாரா தொழுது, அந்த இஸ்திகாராவுடைய துவா ரொம்ப அழகான அர்த்தம் உள்ள துவா, அது அழகான துவா. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக, யா அல்லாஹ் உன்னுடைய அறிவின் பொருட்டால் உன்னிடத்தில் நன்மையை வேண்டுகிறேன். ஏன் அறிவுக்கு இது சரியா தவறான்னு தெரியல, உன்னுடைய அறிவை கொண்டு நான் உன்னிடத்தில் நன்மையை வேண்டுகின்றேன். உனது ஆற்றலின் பொருட்டால் உன்னுடைய ஆற்றலை தேடுகிறேன். உன்னுடைய மகத்தான அருளிலிருந்து நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். நீ எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் பெறுவாய், நான் எதற்கும் ஆற்றல் பெற மாட்டேன். நீ அனைத்தையும் அறிந்துள்ளாய், நான் எதையும் அறிய மாட்டேன்.
நீ மறைவானவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த செயல் எனக்கு தீனிலேயும் என்னுடைய வாழ்விலேயும் என்னுடைய செயலின் முடிவிலேயும் நன்மையாக இருக்கும் என்று நீ அறிந்திருந்தால், இந்த கடையை இவ்வளோ முதல் போட்டு ஆரம்பிச்சா என்னுடைய தீனுக்கும் அது ஹைரா இருக்கணும், என்னுடைய துன்யாவுக்கும் ஹைரா இருக்கணும், இதனுடைய முடிவும் ஹைரா இருக்கணும். இந்த வரன் வருது, இந்த திருமணத்தை முடிச்சா இது தீனுக்கும் துன்யாவுக்கும் என் வாழ்க்கைக்கும் இது ஹைரா இருக்கும் நீ அறிந்தால், யா அல்லாஹ், இதை எனக்கு எளிதாக்கி வைத்து அதில் எனக்கு நீ பரக்கத் செய்வாயாக. எவ்வளோ அழகான துவா பாருங்க. யா அல்லாஹ், இந்த செயல் என்னுடைய தீனிலேயும் என்னுடைய வாழ்விலேயும் எனது செயலின் முடிவிலேயும் தீமையாக இருக்கும் என்று நீ அறிந்தால், இந்த கடை ஓப்பன் பண்ண லாஸ் ஆயிடும், இந்த முடிவை நம்ம எடுத்தா நமக்கு ஆபத்து, இந்த வரனை நம்ம அடைஞ்சா இது நமக்கு ஆபத்தாயிரும், இது நமக்கு முசீபத்து, இப்படி ஏதேனும் தீங்கு என்று நீ அறிந்திருந்தால், யா அல்லாஹ், நன்மை எங்கிருந்தாலும் அதை செய்ய எனக்கு ஆற்றல் கொடு. இதில் தீமை என்று இருந்தால் இதை விட்டு என்னை திருப்பி விடுவாயாக. இந்த காரியம் செய்யறதை விட்டு என்ன செஞ்சிரு, என்ன நான் செய்யறதுக்கு போலான்னு இருக்கேன், ஆனா தொழுது உன்ட்ட கையேந்திட்டேன், இதுல ஹைர் இல்லைன்னா நீ நினைச்சா இதை செய்யறதை விட்டு என்ன திருப்பிட முடியும். நான் போய் விழுகணும்னு நீ நாடனா நான் விழுந்துதான் ஆகுவேன், ஆனா நீ நாடனா இது சரி வராது, இந்த முடிவு தவறானது, இந்த காரியம் செஞ்சா இன்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு ஆபத்து என்று இருந்து நீ திருப்பி உடனே நினைச்சா திருப்பி விட்டுற முடியும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்திகாராவுடைய துவாவை அழகா கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இதைத்தான் அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றா, நீங்க என்ன செய்யாதீங்க, அன்றைய காலத்திலேயே அம்புகளை வைத்து குறி கேட்பதை அல்லாஹ் தடை செய்து வைத்திருக்கிறான். நம்ம போய் கிளி ஜோசியக்காரன் போய் கிளி இந்த எடு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. அந்த கிளி அவன் ஜோசியக்காரன் ட்ரெயின் பண்ண மாதிரியே ஒரு அட்டை எடுக்கும், அந்த அட்டையில அவன் சொல்ற புராணம் இருக்கு, ஆஹா இதை கரெக்டா சொல்றாரு மாஷா அல்லாஹ், அவனுக்கு அவன் என்ன செய்யும், இதெல்லாம் வந்து பார்க்குறவங்களுடைய பிரச்சனையை கேட்பாங்க. கேட்கும் போது இதெல்லாம் ஒரு நாலேஜ், இதெல்லாம் மேஜிக் எப்படி பார்த்தாலும் உண்மை மாதிரி நமக்கு நம்புறோம், பார்த்தா உண்மை. ஆஹா, அதே மாதிரி தான் எதிர்த்தரப்புல வரக்கூடியவன் அவன் முகத்தையும் அவன் உடல் உறுப்புகளையும் அவன் பேச்சையும் கவனித்து அவன் பிரச்சனையை தன் அறிவு நுட்பத்தால் புரிந்து அதற்கு தோதுவான பதில் சொல்லும் போது, ஆஹா பெரிய ஆள் தான் இருப்பாரு போல இருக்கு, எல்லாமே கரெக்டா புட்டு புட்டு வைக்கிறாரே அப்படின்னு என்ன செய்யறாங்க. சில இடங்களிலே இணை வைப்பிலே கூட போய் விழுகிறார்கள், சில இடங்களிலே பணங்காசுகளையே போய் இழக்கிறார்கள். அந்த அவங்கள்ட்ட போனா எல்லாமே சரியாயிருங்க, என் கஷ்டம் ஃபுல்லா சரியாயிரும், ஆனா போனா 50,000 ரூபா ஃபீஸ் கட்டணும்ன்றாங்க. 1 லட்சம் ரூபா கொடுத்தா என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டமும் தீந்துரும், எல்லா பிரச்சனையும் கடை பறக்கத்தா ஓடுண்டு அந்த அங்க போய் என்ன செய்யறாங்க, 50,000 ரூபா 1 லட்சம் ரூபா கட்டுறாங்க, கடைசி நடுத்தருவுக்கு வந்துடுறாங்க. அப்ப அல்லாஹ் நம்ம எதை முன்வைத்தாலும் அது இஸ்திகாரா செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் வழியாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து அல்லாஹு தஆலா தொடர்ந்து அந்த வசனத்தின் வழியாக சொல்லுகிறான், இந்த மார்க்கம் என்பது இது பரிபூர்ணமாகி விட்டது. இந்த மார்க்கம் என்பது என்னவாகிவிட்டது, பரிபூர்ணமாகிவிட்டது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் தொடர்ச்சியில அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு முன்னாடி அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொல்றான், நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க, மார்க்கத்தை பின்பற்ற விஷயத்துல என்ன நீங்க பயப்படுங்க, அவனுக்கு பயப்படுறது இவனுக்கு பயப்படுறது, இவன் என்ன நினைப்பான் அவன் என்ன சொல்வான், அது உங்களுக்கு விஷயம் அல்ல, நீங்கள் என்னை மட்டும் தான் பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீங்க வேற யாருக்கும் பயப்பட தேவையில்லை. மார்க்கம் என்று வருகிற போது நீங்க என்ன செய்யக்கூடாது, யாரையும் கண்டு பயப்படக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம பிள்ளைங்களை ஈமானிய உறுதியோடு வளர்க்கணும். ஹராம்னா அது ஹராம் தான், எந்த சூழ்நிலையும் நம்ம ஹராம செஞ்சிடக்கூடாதுன்ற மனப்பக்குவத்தோடு வளர்க்கணும். இன்னைக்கு குடியெல்லாம் சாதாரணமாயிருச்சு, குடிக்கிறது சாதாரணமாயிருச்சு. ஐடி கம்பெனிக்கு போறாங்க, நம்ம பிள்ளைங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்யறாங்க, பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலை செய்யறாங்க. கம்பெனியில் மாசம் மாசம் ஒரு நாள் ரிலாக்ஸுக்குன்னு அவனே டூருக்கு அனுப்பி விடுறான், அவனே செலவு பண்ணி டூருக்கு அனுப்பி விடுறான். டூருக்கு போன இடத்துல அங்க என்ன செய்யறாங்க, கிளப்ல டான்ஸ் பாட்டு ஆடல் பாடல் குடி என்று அவங்களே கொடுக்குறாங்க.
இந்த இடத்துல நம்ம பிள்ளைய ஹராம்னா அது ஹராம் தான். நான் குடிக்க மாட்டேங்க, நீங்க வேணா குடிச்சுக்கோங்க, நீங்க வேணா செஞ்சுக்கோங்க, நான் ஒரு முஸ்லீம், எங்க மார்க்கத்துல ஹராம் என்ற அந்த மனப்பக்குவத்தோடு வளர்த்து இருந்தால் அந்த பிள்ளை அங்க போய் அந்த இதுல போய் நான் குடிக்க மாட்டேன்னு இருக்கும். சரி, யார் பார்க்கறாங்க? ஒழுங்கா அவனுக்கு ஈமானிய பக்குவம் இல்லை. நம்ம ஊர்ல குடிச்சா தானே யாருக்காவது தெரியும். நம்ம ஆபீஸ்காரங்க இங்க நம்ம குடிச்சா யாருக்கு தெரியும்? நம்ம ஊர்ல போய் அம்மாத்தாட்ட சொல்லுவாங்களா, குடும்பத்துல சொல்லுவாங்களா, மனைவி மக்கள்கிட்ட சொல்லுவாங்களா, சொந்தக்காரங்கள சொல்லுவாங்களா? ஆபீஸுக்கு வந்த இடத்துல ஒரு பெக்கு அடிச்சுக்க வேண்டித்தானே என்று குடிச்சிருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறானே, என்னை மட்டும் நீங்கள் பயப்படுகின்றவர்களாக நீங்கள் ஆகுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்டவர்களாக நம்ம அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நம்ம இங்க குறிப்பிடுறோம். ஃபலா தக்ஷோஹும் வக்ஷோனி. அவங்க காபிர்கள், அவங்க இப்படி சொல்லுவாங்களா? அப்படி என்ன பயப்படு, நீ என்ன பயந்து நீ மார்க்கத்தை கடைபிடின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப அடுத்த அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கம் பரிபூர்ண நான் படுத்தி விட்டேன், என்னுடைய அருட்கொடையை உங்களுக்கு நான் நிறைவு செய்து விட்டேன். இஸ்லாம் தான் அது உண்மையான மார்க்கம் என்று உங்களுக்கு நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை முடிக்கிறான். ரொம்ப பிரசித்தி பெற்ற வசனம் இந்த வசனம் இருக்கிறது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இதுதான் கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் என்றும் சொல்லப்படுகிறது. இது எப்ப இறக்கப்பட்டது? யூதர்கள் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இந்த வசனம் இருக்கிறது, உங்களுடைய மார்க்கம் என்ன செஞ்சிருச்சு? இனிமே யாரும் மார்க்கத்தை புதுசா கொண்டு வர முடியாது. மார்க்கம் எது ஹலால், எது ஹராம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அல்லாஹ் ரசூல் நமக்கு வழிகாட்டிட்டாங்க. இதுக்கு பிறகு ஒருத்தர் பிறந்து நமக்கு மார்க்கத்தை வழிகாட்டணும்னு அவசியம் அல்ல. மார்க்கம் பரிபூர்ணமாயிருச்சு, நிறைவாயிருச்சு. உமர் ரலியல்லாஹு யூதர்கள் சொன்னாங்க, இந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறங்கி இருந்தால் மார்க்கம் உங்களுக்கு பரிபூர்ணமாகிவிட்டது, என்னுடைய அருட்கொடையை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்கிற இந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த வசனம் மக்காவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்திலே இருக்கிற போது வெள்ளிக்கிழமை 9வது நாள் இந்த வசனம் என்ன செய்யப்பட்டது? இறக்கப்பட்டது. துல்ஹஜ் 9 வெள்ளிக்கிழமை மாலை தான் இந்த வசனம் இறக்கப்பட்டது. நாங்களும் அந்த நாளை பெருநாளாகத்தான் கொண்டாடுகிறோம் என்று உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள். இந்த மார்க்கம் பரிபூர்ணமாகிவிட்டது. அல்லாஹ்வும் ரசூலும் எது சொன்னாங்களோ அதுதாங்க நமக்கு மார்க்கம். அவன் சொன்னா இவன் சொன்னா வெஸ்டர்ன் கல்ச்சரு, யூதர், அதெல்லாம் நமக்கு இல்லை. முடி நம்ம பிள்ளைங்களை அப்படித்தான் வளர்க்கணும். ஒழுங்கா வளர்க்கல, கண்டவனுடைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவான். முடிய 2 சைடு என்ன செய்யறது? கரண்டி விட்டு கரடி குட்டி மாதிரி நிற்கிறான். கேட்டா பிள்ளைங்க அப்படின்றாங்க. நம்ம பெண்கள் ஒழுங்கா வளர்க்கல அப்படின்னா அப்படித்தான் வரும். பெண்கள் எப்படி முடி வைக்கணும், எப்படி இது பண்ண, அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு எவ்வளோ மோசம். பேர் முஸ்லீமா இருக்கு, ஒண்ணும் இல்லை வாழ்க்கையில. ஒருத்தன் பார்த்துருக்க புருவத்தை ஃபுல்லா எடுத்துட்டு நிற்கிறான். ஒருத்தர் கல்யாணத்தில் ஒருத்தனை பார்த்தேன், புருவம் ஃபுல்லா, இதை புருவத்தில் ஏதோ மை மாதிரி வச்சிருக்கான். அது புருவம் மாதிரி வித்தியாசமா இருக்கான் பார்க்கறதுக்கு. என்னடா வித்தியாசமா இருக்கான்னு தெரியுது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறான். பெற்றோர்கள் கேட்பது அல்ல, மார்க்கம் ஃபாலோ பண்ணப்படுவது அல்ல. அவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலன் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இஸ்லாம் அப்படி காட்டவில்லை. அல்லாஹ்வும் ரசூலும் எதை மார்க்கம் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டுமே ஒழிய வேறொன்றை மார்க்கமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாம் மட்டும்தாங்க உண்மையான மார்க்கம். கண்டவன் பின்னால் போய் கண்டதை என்ன செய்யக்கூடாது? ஃபாலோ பண்ணக்கூடாது. இன்னைக்கு பார்க்கிறோம் அவல நிலை. எத்தனையோ வாலிபர்கள் அவங்க என்ன செய்யறாங்க? பாதை மாறி மார்க்கத்தை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் தலைவர். நமக்கு தலைவர் யாருங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு வழிகாட்டி யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு ரோல் மாடல் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காஃபிர தன்னுடைய தலைவர்னு சொல்றான், ஒரு காஃபிர தன்னுடைய ரோல் மாடல்னு சொல்றான். ஒரு காஃபிர, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவனை, கூத்தாடியாக இருப்பவர்களை தன்னுடைய ரோல் மாடலாக இன்றைக்கு இளைய சமுதாயம் எடுத்துக்கொண்டு, அதுக்கு பின்னாடி கொடுமை என்னன்னா, யார் கட்சி ஆரம்பிச்சாலும் 10 பேர் அதுல முஸ்லீம் இருக்காங்க. தெருவில் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் பெரிய பேனர் வைக்கிறாங்க. அந்த பேனர்ல ஒரு 10 பேர் முஸ்லீம் பேர் இருக்கு. இப்படி அவல நிலையாகி விட்டுகின்ற
மோசமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா நமக்கு எந்த அரசியல் தலைவர்களும் தலைவர்கள் அல்ல, எந்த அரசியல் தலைவர் நமக்கு வழிகாட்டி அல்ல, எந்த அரசியல் தலைவருக்காக நம்மை உயிரை கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. இஸ்லாம் மார்க்கம் என்பது பரிபூர்ணப்படுத்தி விட்டது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. எனவே இந்த நேரத்திலே மதரசாக்கள் அல்லாஹு தஆலாவுடைய பெரிய கிருபையால் இந்த ஜமாலியா மதரசா மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநேகமாக முஅல்லமாவுடைய தேர்வு முலாண்டு தேர்வு ஆரம்பித்து விட்டது என்று நினைக்கிறேன். அதனுடைய கொஸ்டின் பேப்பர்லாம் கூட பார்த்தேன். மாணவிகள் மிக கவனமாக தயாராக வேண்டும். இது மற்ற எக்ஸாம் மாதிரி அல்ல. ஸ்கூலில் வைக்கக்கூடிய 10th 12th அல்லது 6th ஸ்கூலில் வைக்கிற எக்ஸாம் அல்ல. மனப்பாடம் பண்ணி பேப்பரில் வாந்தி எடுத்துட்டு அதை காயலாங்கடைக்கு போடுற படிப்பு அல்ல இது. எல்லாம் படித்து முடிச்சுட்டு அந்த வருஷம் நான் 6th படித்த புக்கு பாருங்கள் பத்திரமா வச்சுருக்கேன். எவனா வச்சுருப்பானா 6வது முடிச்சுட்டு அந்த முடிச்ச அந்த முலாண்டு தேர்வு முடிஞ்சோடனே அந்த புக்கை என்ன செய்வானா சிலர் வச்சுருப்பான், கொண்டு போய் காயலாங்கடையில் போட்டுருவான். 10th முடிக்கிறான், அப்பா முடிஞ்சிச்சுரா தொல்லை, எக்ஸாம் எழுதி வாந்தி எடுத்து முடிச்சாச்சு, கொண்டு போய் போட்டுருவான். இது அல்ல மார்க்க கல்வி. அல்லமா எழுதக்கூடிய மாணவிகள் சகோதரிகள் மிக கவனமாக அல்லாஹ் இரவு பகல் பார்க்காமல் அந்த தேர்வுக்காக நீங்கள் முழுமையாக படிக்க வேண்டும். உஸ்தாது நடத்தியிருக்காங்க, அறகுறையாக படித்து போய் அறகுறையாக எக்ஸாம் எழுதக்கூடாது. எல்லாருமே நல்ல மதிப்பெண் எடுக்கணும், எல்லாருமே முழுமையாக எழுதணும். ஒரு கிதாப் இருக்குது நற்குணத்தின் சிறப்பு அப்படின்ட்டு எல்லா கொஸ்டின் ஃபுல்லாக அந்த கிதாபை அட்ட மனப்பாடம் பண்ணிடணும். வாழ்க்கையிலையும் இருக்கணும், மனநலத்திலையும் இருக்கணும். ஒழுங்கா எக்ஸாம்ன்றது ஏதோ நம்ம வாந்தி எடுக்கிறதுக்கு அல்ல. இந்த தேர்வின் வழியாக கடந்த காலத்தில் உஸ்தாத்மார்கள் நடத்தினதை நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு வழி இது. அதனால் பட்டம் கொடுத்துருவாங்க. என்னதான் மார்க் கம்மியாக இருந்து என்னதான் இருந்தாலும் பட்டம் கொடுத்துருவாங்க, மல்லமா பட்டம் பச்சு. அதை என்ன செஞ்சுக்கலாம்னா பிரேம் போட்டு வச்சுக்கலாம். அது ஒரு உலகத்தினுடைய இதுக்காக கொடுக்கப்படுறதே ஒழிய அந்த மார்க்க கல்வி நம்முடைய உள்ளங்களில் போய் இறங்கணும். நம்ம படிக்கக்கூடிய பாடம் அது நற்குணத்தின் சிறப்பாக இருக்கட்டும், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறாக இருக்கட்டும், சஹாபாக்களுடைய வரலாறாக இருக்கட்டும், ஹதீஸாக இருக்கட்டும், தஃப்சீர் குர்ஆன் தர்ஜுமாவாக இருக்கட்டும், நம்ம படிக்கக்கூடியதை உள்ளத்தில் ஆழமாக நம்ம பதிச்சு இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்வின் வழியாக நம்ம நல்லா படித்து ஃப்யூச்சரில் நம்ம நிறைய பேருக்கு இந்த தீனை கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணத்தோடு எக்ஸாம் எழுதணுமே ஒழிய பேருக்கு நம்ம எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்டி எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இல்மிலே அல்லாஹ் பரக்கத் செய்து, அமலிலேயும் அல்லாஹ் பரக்கத் செய்து, இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் ரசூலின் பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.